இதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியாது, பேச முடியுமான்னு தெரியல. அதான் கடைசி ஒரு டைம் கேட்குறேன். என்னங்க இத்தனை வருஷமா உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேறீங்க. சத்தியமா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பாத்தி கிளம்பலாமா? டேய் வேற வந்துட்டான், பார்க்கலாம்லாம், இல்லை பிரச்சனை ஆயிரும். டேய் இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க, அவங்க ஆளுங்க வரக்கூடாது, டக்குன்னு போய் பேசிட்டு வந்துடும். எத்தனை மாதம் நான் மட்டும் பேசுறது? இது வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லை. டேய் என்ன மாமா பொண்ணையை லவ் பண்ணுற முஸ்லீம் பொண்ணு, உனக்கு இருக்க பயந்தாண்டா அந்த பொண்ணுக்கு இருக்கும். எனக்கு பயம் இல்லை, காதலுக்கு பயம் இருக்காது தெரியும்ல. உனக்கு சொன்னாம தாண்டி சொன்னா டேய் டேய் சொன்னது கன்ஃபார்ம்டா. எனக்கு தெரிஞ்ச அக்காவை தான் பார்க்க வந்துருப்பாங்க நினைக்கிறேன். இவங்க இந்த பக்கம் நான் பார்த்ததே இல்லை. சரி விடு, ஊருக்குள்ள வந்தா பார்த்துக்கலாம். ஃபாத்திமா ஒரு நிமிஷம். ஃபாத்திமா என்ன உனக்கு பிடிக்கும்னு தெரியும், இருந்து ஏன் என்கிட்ட பேச மாட்டேற? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நீ இப்போ இங்கேருந்து போயிடுற. எந்த ஒரு முஸ்லீம் பொண்ணு மதம் மாதிரி கல்யாணம் பண்ண மாட்டாங்கடா, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. அவள் பிடிக்கலன்னு சொன்னா நான் ஏன்டா அப்படி இருக்க போகிறேன்? அப்புறம் பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொன்னாலா? எனக்கு வேற வழி தெரியலடா, நான் மதம் மாறிடலான்னு இருக்கேன். டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. ஒரு ஹிந்து பையனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற, அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா? அவங்க அப்படிலாம் இல்லண்ணா, எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். நல்லா தெரியும்னா என்ன தெரியும்? அவங்க எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? முஸ்லீம்னா சாதாரணமான நினைச்சியா? அவங்கள இவ்வளவு மோசமானவன் தெரியுமா? இங்க முஸ்லிம்ஸை மட்டும் தான் கல்யாணம் பண்ணும், வேற எந்த மதத்தையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. என்னடா இவ்வளவு எமோஷனலானு பாக்குறியா? கேரளா ஸ்டோரி கேட்டு பாரு, உனக்கே நடக்கும். ஒருத்தவங்க பண்ற தப்புனால அந்த மதமே தப்புன்னு சொல்லக்கூடாது இல்லடா. காதல் லெவலுன்ட்டேல, அதான் இதெல்லாம் உனக்கு அலட்சியமா தெரியுது. நீ என்னதான் சொன்னாலும் என்னால அவளை மறக்க முடியாதுடா. பாப்பாட்ட சொல்லிட்டேன், உன ஊருக்கு வர சொல்லிட்டாரு. அங்க போய் இந்த மாதிரி கேவலமா எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்தான் சொல்ற? இது வரைக்கும் இந்த பொண்ணு முகத்தையே பார்த்தது இல்லையா? அவன் குரலை கூட கேட்டது இல்லை பாய். இந்து முஸ்லீம்ல நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காங்க தான், ஆனா அதனால நிறைய பிரச்சனை வரும். எனக்கும் அதான் பாய் பயமா இருக்கு, என்னால அவளுக்கு எதுவும் ஆயிரும்னு. அதுக்கு லவ் பண்ற பிள்ளைல விட்டுறாதா? அவளுக்கு உன்னை பிடிக்க நம்பர் இல்ல, முதல்ல அவள் இருக்க இடத்த கண்டுபிடி. என்னை பிடிச்சதுனால தான் போய் போறதுக்கு முன்னாடி அட்ரஸ் கொடுத்துட்டு போனா. அடுத்த வாரம் தான் போய் பார்க்கணும். இப்பெல்லாம் நிறைய பேர் இந்துஸ்ல முஸ்லீம் கெட்டவங்க, முஸ்லீம்ல இந்து கெட்டவங்கன்னு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. எல்லா மதத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க தான், ஆனா எல்லாரும் கெட்டவங்க கிடையாதுல்ல. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்ல முடியுங்களா? மேடம் உங்களை தான் மேடம். மேடம் அப்பா நினச்சிக்காதீங்க, இது நான் லவ் பண்ணுற பொண்ணோட அட்ரஸ்ஸு. இங்கே தான் இருக்கேன் நாங்கள். அவங்க பேர் ஃபாத்திமா, இந்த ஊருக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், இப்போ அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, நீங்க கிளம்புங்க.